நம்ம ரெக்கார்ட் பண்ணவே இல்லையா? யாரும் ஞாபகப்படுத்தவே இல்லையே. சரி பரவாயில்ல. சரிங்க சரிங்க, இது வரைக்கும் கவனிக்க அதாவது இப்போ அட்டென்ட் பண்றேன். இப்போ புதுசா வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்களும் கவனிச்சுக்கங்க. சைக்கிள் லென்த் அகைன் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 4 பவர் 1 அப்படின்னா என்னங்க? 4. 4 பவர் 2 அப்படின்னா 16 கரெக்டா? 4 பவர் 3 என்ன வரும்? 64. 64. அகைன் அந்த யூனிட் டிஜிட் வருதா? 4 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் இங்கேயும் வருதா? சோ இதை விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ 2 ஓட சைக்கிள் லென்த் 4, 3 ஓட சைக்கிள் லென்த் 4, 4 ஓட சைக்கிள் லென்த் என்ன வரும்? 2. அடுத்து பாருங்க 5 பவர் 1 இதோட வேல்யூ 5 இல்லையா? 5 பவர் 2 இதோட வேல்யூ என்ன? 25. அகைன் 5 வருதா? யூனிட் டிஜிட்ல அகைன் 5 வருதா? அப்ப இதை விட்டுருங்க. அப்ப 5 ஓட யூனிட் டிஜிட் என்னங்க? 1. அவ்வளவுதாங்க. 6 பாருங்க 6 பவர் 1 6, 6 பவர் 2 என்னங்க? 36. அகைன் 6 வருதா? யூனிட் டிஜிட் எங்கேயே ரிப்பீட் ஆகுதா? சோ இதை விட்டுருங்க. அப்ப இதோட யூனிட் டிஜிட் சைக்கிள் லென்த் என்னங்க? 1. ரைட் ஓகே. அடுத்து பாருங்க 7 பவர் 1 7, 7 பவர் 2 49. அடுத்து பாருங்க 7 பவர் 3 என்ன வரும்? 9 into 7 3 ன்னு முடியுமா? இப்போ 49 into 7 போடுவீங்க. சோ 9 into 7 என்னன்னு முடியும்? நமக்கு 3 ன்னு முடியுமா? 9 into 7 63 ன்னு வருமா? சோ 3 ல முடியும். கரெக்ட்டா? அடுத்தது 7 பவர் 4 எதுல முடியும்? 3 into 7 1 ல முடியும். கரெக்ட்டா? ஏன்னா இங்க 3 ல முடியும் இந்த நம்பர். அந்த நம்பர் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? into 7 போட போறீங்க. சோ 7 into 3 21 1 ல முடியும். நமக்கு அந்த யூனிட் டிஜிட் மட்டும் தான் கணக்கு. முன்னாடி என்ன வேணா வந்துட்டு போகுது. அது கணக்கே இல்ல. சரியா? ரைட் நெக்ஸ்ட் இங்க 1 வந்துருச்சு. அப்ப டிஃபால்ட் இங்க என்ன வரும்? நெக்ஸ்ட் 1 into 7 7 தான் வருமா? இந்த இடத்துல 7 தான் வரும். சோ இத விட்டுருங்க. அப்ப இதோட சைக்கிள் லென்த் என்னங்க? 4. புரியுதா? 8 ஓட சைக்கிள் லென்த் 9 ஓட சைக்கிள் லென்த் மட்டும் சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டு மட்டும் சீக்கிரம் நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 8 க்கு என்ன வருது? 9 க்கு என்ன வருது? What is the cycle length for 8 and what is the cycle length for 9? Sir, 8 க்கு 5. 8 க்கு 5 ஆ? தப்புங்க. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. 4 sir. 8 க்கு 4. 8 க்கு 4. 9 க்கு Sir 9 2 sir. 2. வெரி குட். அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க ஒண்ணு இல்ல. இங்க 4 4 2 வருதா? 4 4 2 அகைன் 2 1 வரும். அகைன் 4 4 2 வரும். சரிங்களா? ஜஸ்ட் இத நீங்க மெமரிஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஓகேவா? சைக்கிள் லென்த் ஆன் தி ஸ்பாட்ல கால்குலேட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படி நினைச்சீங்கன்னா மெமரியில கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் லென்த் மட்டும் எழுதி வச்சிட்டீங்களா? இந்த பாக்ஸ் போட்டுருக்கீங்களா? இந்த சைக்கிள் லென்த் ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் எரேஸ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எழுதியாச்சா? சரிங்க சார் எழுதிட்டு இருக்கேங்க. சரி சீக்கிரம் எழுதுங்க. ஸ்பீடா இருங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது ஆப்ஸ் ஆரம்பிச்சு. சோ சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்க ஆன்சர் வரணும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அப்பதாங்க பாசிபிள். இன்னைக்கு கிளாஸ் 2 மணி நேரம் அட்டென்ட் பண்ணிட்டு நோட்டை மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த மேத்ஸ் கிளாஸ் தான் நோட்டை ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும். நான் சொல்றது ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியாது. சரிங்களா? கம்பல்சரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1 மணி அதாவது அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்ணி புரியலன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியா மாறும். அது வரைக்கும் அது வந்து ஒரு எட்டாத கணிதம். சரிங்களா? ஆனா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. கண்ணமுழு அதாவது தூங்கிட்டு இருக்க எழுப்பி கேட்டாலும் சம் போடுவீங்க. ஆனா அதுக்கு அந்த பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். பிராக்டிஸ் பண்ணி இதை ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா கட் ஆஃப் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 25 கொஸ்டின் கம்பல்சரி இருக்கு. 20 எடுக்கிறாங்களோ உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. சரிங்களா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டெய்லி மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எழுதிட்டேன். ரைட் ஓகே. சரிங்க. நெக்ஸ்ட்
இப்ப பாருங்க என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா இப்ப 2 பவர் 35 இருக்கு சரிங்களா இதோட யூனிட் டிஜிட் கால்குலேட் பண்ணும் 2 பவர் 35 இருக்கு இதோட யூனிட் டிஜிட் கால்குலேட் பண்ணும் சரிங்களா இப்போ என்னன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னங்க 2 what is the number in base 2 2 sir. what is the cycle length of 2 ரெண்டோட சைக்கிள் லென்த் என்னங்க 4 4 4 அப்போ 4 sir. பவர்ல இருக்கு இல்லையா ஒரு வேல்யூ பவர்ல ஒரு வேல்யூ இருக்கா என்ன இருக்கு 35 இருக்கா 35 2 ஓட பேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணுங்க 4 சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணுங்க சரிங்களா 2 ஓட சைக்கிள் லென்த் 4 35 4 ஆல டிவைட் பண்றீங்க 8 டைம்ஸ் போடிங்கன்னா என்ன வரும் 32 ரிமைனிங் என்ன வரும் 3 கரெக்ட்டா என்ன ஆகும் அப்படினா இப்போ பாருங்க 2 பவர் 32 வரைக்கும் அந்த சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா 2 பவர் 1 2 2 பவர் 2 4 2 பவர் 3 8 2 பவர் 4 16 இந்த 2 4 8 6 அப்படிங்கிற நம்பர் நமக்கு என்ன ஆகும் யூனிட் டிஜிட்ல 2 பவர் 32 வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் ரிமைனிங் என்னதான் இருக்கு 3 மட்டும் தான் இருக்கு 3 டைம்ஸ் தான் இருக்கும் அப்போ 2 பவர் 3 இப்படின்னு போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப இதோட யூனிட் டிஜிட் என்னங்க 8 நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஃபர்ஸ்ட் பேஸ் நம்பர் என்னன்னு பாத்துக்கங்க பேஸ் நம்பரோட சைக்கிள் லென்த் என்னன்னு பாத்துக்கங்க சரிங்களா பேஸ் நம்பர் இங்க என்ன 2 ரெண்டோட சைக்கிள் லென்த் என்னங்க 4 சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க பவர் வேல்யூ என்ன இருக்கு 35 இருக்கா அடுக்குல மேல என்ன இருக்கு 35 இருக்கா அந்த 35 இந்த கீழ இருக்க நம்பரோட சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணணும் அதான் கான்செப்ட் சரிங்களா 35 கீழ இருக்க பேஸ் நம்பரோட சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணணும் சைக்கிள் லென்த்தால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா 32 ரிமைனிங் என்ன இருக்கும் ஜஸ்ட் 3 மட்டும் தான் இருக்கும் இல்லையா 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா 32 ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்கும் அத என்ன பண்ணணும் 2 பவர் 3 அப்படின்னு சொல்லி எழுதணும் எந்த நம்பர் கொடுத்திருக்காங்களோ பேஸ் நம்பர் அதோட பவர்ல போட்டீங்க அப்படின்னா என்ன வந்துரும் ஆன்சர் வந்துரும் இதுதான் அதோட யூனிட் டிஜிட் சரிங்களா புரியுதா என்ன பண்ணிருக்கோம் புரியுதா எஸ் சார் ரைட் ஓகே சரிங்க இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 பவர் 35 கொடுத்தோமா சரி 2 பவர் 39 இதோட சைக்கிள் லென்த் என்னன்னு சொல்லுங்க 2 பவர் 39 சரி யூனிட் டிஜிட் வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 2 பவர் 39 வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் 2 பவர் 39 இன் ஒன்றாம் இலக்கம் காண்க ஒன்றாம் இலக்கம் sir 8 வெரி குட் எல்லாத்துக்கும் 8 வருதா ரைட் வெரி குட் சூப்பர் சரிங்க 8 வந்து கரெக்ட் சரிங்களா என்ன பண்ணோம் 2 பவர் 39 இருக்கா 2 பவர் 39 2 ஓட யூனிட் டிஜிட் என்னங்க 4 இப்போ 39 2 ஆல 4 ஆல டிவைட் பண்றீங்க என்ன பண்ணுவீங்க 9 டைம்ஸ் போட்டீங்கன்னா 36 ரிமைனிங் என்ன இருக்கும் 3 இருக்கும் சோ 2 பவர் 3 போட்டீங்கன்னா யூனிட் டிஜிட் 8 கரெக்ட்டா sir ரைட் ஓகே சூப்பர் இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா 3 பவர் 40 3 பவர் 40 இதோட யூனிட் டிஜிட் என்ன இந்த क्वेश्चन what is the unit digit Sir, 1. sir Sir, 1 இல்லையே 1 இல்லையே sir 3 3 3யா yes sir ஏன் 3 3 power 1 equal to 3 sir ஓ அப்படி சரி ஓகே 3 ஓட சைக்கிள் லென்த் என்னங்க 4 sir 4 sir. பவர் வேல்யூ 40 கரெக்ட்டா 10 டைம்ஸ் போட்டீங்கன்னா 40 ரிமைண்டர் 0 சரிங்களா அப்படினா என்ன இந்த சைக்கிள் எவ்வளவு டைம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது 10 டைம்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா கம்ப்ளீட் ஆகுதுன்னு மீனிங் என்ன 3 பவர் 1 3 3 பவர் 2 9 3 பவர் 3 27 3 பவர் 4 81 இது வந்து என்ன ஆகுது எக்ஸாக்ட்டா நமக்கு 10 டைம் கம்ப்ளீட் ஆகுது அப்ப லாஸ்டா என்னதான் இருக்கும் அதோட யூனிட் டிஜிட் 10வது டைம் இந்த சைக்கிளே தான் ரிப்பீட் ஆயிருக்கும் அப்ப 10வது டைம் என்ன இருக்கும் லாஸ்ட் நம்பர் 1 இருக்குமா yes sir Yes sir. அதாங்க 1 சொன்னீங்களா ஆன்சர்
அதான் சொன்னாங்க. சாரிங்க, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சரிங்களா? அதாவது இப்ப பாருங்க, இப்படி வந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. என்ன அப்படின்னா அந்த பேஸுக்கு ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் எப்பெல்லாம் 0 வருதோ அப்ப என்ன பண்ணும், பேஸுக்கு பவர் என்ன பண்ணும், சைக்கிள்ல இருந்து அப்படியே டைரக்ட். இப்ப 3 power 4 எடுத்தீங்கன்னா இதோட யூனிட் டிஜிட் என்ன, 81 வரும். யூனிட் டிஜிட் 1 ன்னு வருமா? கரெக்டா? புரியுதா இல்லையா? ரைட், ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 28 இதோட வேல்யூ சொல்லுங்க பாப்போம். என்ன வருதுங்க? 6 எப்படி 6 சொல்றீங்க? என்ன ரிமைண்டர் 0 வருதா? ஆமாங்க சார் 2 power 4 தான் சார். வெரி குட். 28 4ல போட்டீங்க அப்படின்னா 7 times 28 0. அப்பனா என்ன வரும்? 2 power 4 அப்போ 16. சோ யூனிட் டிஜிட் 6. இது ஓகேவா? எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார். அவ்வளவுதாங்க. இதுதான் யூனிட் டிஜிட் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். சரிங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் வர்க். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் வர்க். நேரம் மற்றும் வேலை. நேரம் மற்றும் வேலை. டைம் அண்ட் வர்க், நேரம் மற்றும் வேலை. சரிங்களா? இத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா if A's one day work is 1 by n. A வந்து ஒரு நாள்ல ஒரு 1 by n வேலை செய்தால், A என்பவர் ஒரு நாளில் 1 by n வேலை செய்தால் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் n நாட்கள். சரிங்களா? if A's one day work, if A's one day work is 1 by n, then he can complete a work in n days. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? அதாவது ஒருத்தரோட ஒரு நாள் வேலை 1 by n இருந்தால் அவர் எத்தனை நாட்களில் முடிப்பார்? n நாட்களில் முடிப்பார். ஒண்ணு இல்ல, ஒருத்தர் வந்து 10ல ஒரு பங்கு வேலையை ஒரு நாள்ல செய்யறார். சரிங்களா? மொத்தம் 10 பங்கு இருக்கு, அதுல ஒரு பங்கு வேலையை ஒரு நாள்ல செய்யறார். அப்ப அவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு? ஒரு நாள் இல்லையா? மொத்தம் இருக்கிறது 10 பங்குங்க. சரிங்களா? டோட்டலா இருக்கிறது 10 parts of work இருக்கு. அந்த 10 parts of workல ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப டோட்டலா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு? 10 days. இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? if A's one day work is 1 by n, then he can complete the work in n days. A ஒரு நாளில் 1 by n வேலையை செய்தால் n நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் கண்டிஷன் போலாமா? சார் திரும்ப தத்திவே காணோம், பேசுங்க, தூங்கிடாதீங்க. எஸ் சார். சார் புரிஞ்சுங்க. A can complete a work in n days. If A can, oh my god, ஒரே நிமிஷம், ஸ்கிரீன் எல்லாரும் டிஸ்ப்ளே ஆகுதா? எஸ் சார். நோ சார். இல்ல, நான் எழுத முடியல. மேபி அப்படியே பழசு அப்படியே நிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.
ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. சிஸ்டம்ல ஜூம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லைங்க, திடீர்னு லேண்ட் கனெக்ஷன் இங்க கட் ஆயிடுச்சு, அதனாலதான் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. இப்போ வந்துருச்சான்னு பாருங்க. Yes, sir. ரைட், ஓகே. சரிங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம்? If A is one day work, A is one day work is 1 by n. 1 by Then n. he can complete a work in n days. Yeah. N days. If A can do a work in n days, if A can do a work in n days, A என்பவர் ஒரு வேலையை n நாட்களில் முடித்தால், A என்பவர் ஒரு வேலையை n நாட்களில் முடித்தால், if A can do a work in n days, then he can complete, then his one day work is 1 by n days. His one day work is 1 by n. கரெக்டா? அதாவது ஒருத்தர் வந்து டோட்டலா 10 டேஸ்ல வந்து அந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு வர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாரு? 10 days எடுத்துக்கிறாரு. அப்போ அவர் ஒரு நாள்ல என்ன வேலை செஞ்சிருப்பாரு? 10ல ஒரு பங்கு வேலை செஞ்சிருப்பாரா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்? 1 by 10ல இருந்து 10 போனேன், இப்போ 10ல இருந்து 1 by 10 வந்திருக்கேன். ரெண்டு ஒண்ணு தானே? புரியுதா இல்லையா? Yes, sir. ரைட், ஓகே. சரிங்க, நெக்ஸ்ட், a complete work always consider as 1. A complete work always considered as 1. A complete work always considered as 1. ஒரு முடிவுற்ற வேலை எப்போதும் என்ன பண்ணப்படும்? 1 என எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க்ல என்ன எடுத்துக்குவோம்? 1 ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன எடுத்துக்குவோம்? 1. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைம் ரேஷியோ, அதே மாதிரி வொர்க் ரேஷியோ ரெண்டு இருக்கும். சரிங்களா? இந்த ரேஷியோ பொறுத்து ஒரு சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? வொர்க் டன். சொல்லுங்க சார், நீங்க சொல்றது கேட்கவே மாட்டேங்குது சார். யாரோ ஒரு மைக் ஆன் ஆயிட்டு இருக்கு சார். ஆன் ஆயிட்டே இருக்கு சார். மியூட் பண்ண சொல்லுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாம் மியூட் பண்ணிக்கீங்க. ரைட், ஓகே. சரிங்கண்ணா, கம்ப்ளீட் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க்ல கம்ப்ளீட் ஒர்க் என்ன முடிஞ்சிச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அது என்ன எடுத்துக்குவோம்? 1 ன்னு எடுத்துக்குவோம். சரியா? அது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட், நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரேஷியோஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒர்க் டனோட ரேஷியோ கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை டைமா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஒர்க் டன் கொடுப்பாங்க, அது எப்படி கொடுப்பாங்க? A/B கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப அதை டைமா எப்படி சார் மாத்தணும் அப்படின்னா B/A அப்படியே கொடுத்திருக்கிறத நம்ம மாத்தி எழுதணும். A/B கொடுத்தாங்கன்னா அது B/A எழுதணும்னா அதான் என்னது? டைம். நம்ம டைம் வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சம் வந்து சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஒர்க் டன் கொடுக்கறப்ப அது எப்படி டைமா மாத்தணும்னு புரியுதா? A/B கொடுத்தா சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். What is the time? 2:1. 2:1. 2:1. 2:1. அவ்வளவுதாங்க விஷயம். புரியுதா? Yes, sir. ரைட், ஓகே. சரிங்க, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா நான் சொன்னது? இது தெரிஞ்சுன்னா நம்ம வந்து சம்ஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா? சார் சம்டைம்ஸ் கேக்குதுங்க சார். வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா இல்ல கொஞ்சம் கிளியரா இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சம்டைம்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடியபிளா இருக்கா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க, ஓகே, ஓகே.
சரிங்க. sums போலாமா? shall we move to sums? Yes, sir. If A can do a piece of work in 10 days, சரிங்களா? If A can do a piece of work in 10 days. A can do a piece of work in 10 days. B can do it in 15 days. A ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். A ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். B அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். If B can do the same work in 15 days. சரிங்களா? A can do a piece of work in 10 days and also B can do the same work in 15 days. ஓகேவா? எழுதியாச்சா? A ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். B அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். If both of them together, how many days need to complete the same work? If both of them together worked, then how many days need to complete the work? இருவரும் இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும்? இருவரும் இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும்? இதான் क्वेश्चन. சரிங்களா? இருவரும் இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும்? क्वेश्चन எழுதிட்டீங்களா எல்லாரும்? Yes, sir. ரைட், ஓகே. சரிங்க. இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? A வந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க? 10 days. 10 days. A ஓட 1 day work என்ன? What is the 1 day work of A? 1 by 10. What is the 1 day work of B? 1 by 1 by 15. 1 by 15. இப்ப பாருங்க, A plus B ஓட 1 day work என்ன? 1 by 10 plus 1 by 15 ஆ? Yes, sir. plus B ஓட 1 day work 1 by 10 plus 1 by 15. கரெக்ட்டா? ரைட். இப்போ இத எப்படி சால்வ் பண்ணலாம்? fraction வந்து டிஃபரண்ட் denominators இருக்கா? எப்படி சால்வ் பண்ணலாம்? LCM எடுத்து மேலே கீழே ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கலாமா வர மாதிரி? Yes, sir. LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10க்கு 15 30 வருமா? ஏனா 10 20 30 வரும். இது 15 30 வரும். கரெக்ட்டா? நான் சத்ததிவே காணோம். LCM HCF ஞாபகம் இருக்கு? Yes, sir. இல்ல புதுசா ஏதாவது மாதிரி இருக்கா? ஞாபகம் இருக்கா கண்ணா? Yes, sir. ஞாபகம் இருக்கு. ஓகே, ரைட். 1 by 10. இப்போ இப்படி ஃபிராக்ஷன் இருக்கு. என்ன பண்ணும்? மேலேயும் கீழே ஒரே நம்பரால பெருக்கணும். கீழே 30 வரணும்னு என்ன பண்ணும்? நம்ம மேலே கீழே 3 ஆல பெருக்கணும். அதே மாதிரி இங்க 1 by 15 இருக்கு. இதுல கீழே 30 வரணும்னு நம்ம மேலே கீழே என்ன நம்பரால பெருக்கணும்? 2 by 2. 2 ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா இங்க என்ன வரும்? 3 by 30. இங்க என்ன வரும்? 2 by 30. ஆட் பண்ணீங்கன்னா 5 by 30. ஆட் பண்ணா 5 by 30 வருமா? ஓகே. இது என்னது? A and B ஓட 1 day work. 1 by A and B 1 ஓட by 1 day 6. work என்ன? 1 by 6. 1 by 6. A and B ஓட 1 day work 1 by 6. A and B can do a work. A and B's 1 day work is 1 by 6. Then they can complete a work in how many days? A வும் B யும் சேர்ந்து ஒரு நாள்ல 1/6 பங்கு வேலை செய்யறாங்க. அப்போ அவங்க வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? 6 நாள்ல முடிப்பாங்க. 6 நாள்ல முடிப்பாங்க. வரக்கூடியது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? they can complete a piece of work in 6 days. புரியுதா? 1 day ஓட வர்க் கண்டுபிடிச்சா நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அவன் கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? 1 day வர்க் கண்டுபிடிச்சு அந்த 1 day வர்க் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். என்னங்க? இது ஓகேவா? புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? சார் அந்த Yes, கீழ sir. என்னங்க? புரியல. 1 by 10ல இருந்து ஒரு டைம் சொல்லுங்க LCM எடுத்து. 1 by 10 அதாவது கீழ டினாமினேட்டர்ல என்ன இருக்குங்க? என்ன வேல்யூஸ் இருக்கு டினாமினேட்டர்ல? 10. 10 15. பதில் சொல்லுங்க. டினாமினேட்டர்ல என்ன வேல்யூஸ் இருக்கு? 10. 10 இன்னொன்னுல 15 இருக்கா? 10க்கு 15க்கு எப்படி LCM எடுப்பீங்க? 10க்கு 15க்கு எப்படி LCM எடுப்பீங்க? 10க்கு 3 ஆலயும் என்னங்க?
Sir, 10. L டிவிஷன்ல போடுவீங்களா? L டிவிஷன்ல போடுவீங்களா இல்லையா? எப்படி சால்வ் பண்ணுவீங்களா? 10 15 ஃபர்ஸ்ட் 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க இது எல்சிஎம் இருக்குமா? 5 into 2 10, 10 into 3 30 இல்லையா? அததான் நம்ம என்ன பண்றோம், பார்த்ததுமே போடுற மாதிரி பிராக்டிஸ் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து எல்லா இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸ் எல்லாம் எல் டிவிஷன்ல போட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பார்த்ததுமே சொல்லணும். இங்க 10 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப 10 ஓட மல்டிபிள் 30, 15 ஓட மல்டிபிள் 30, ரெண்டும் மேட்ச் ஆகும். அப்ப எல்சிஎம் 13 எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? Okay. ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதோ கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? யாரோ ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா? மியூட்ல போட்டுருக்கு, அதாவது அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்களா? இது என்னன்னே ஒண்ணும் புரியலையே. டவுட் கேக்குறாங்களா? அவங்க டவுட் கேட்டாங்களா இல்ல பின்னாடி வர நாய்ஸ் அது? Background voice மாதிரி. ஓகே ரைட், சரிங்க. வேணும் இன்னொரு டைம் கேக்கட்டும். A can do a piece of work in 15 days. Next question. A can do a piece of work in 15 days. B can do the same work in 20 days. B can do the same work in 20 days. If both of them together, how many days need to complete the same work? Last time எழுதின அதே क्वेश्चन தான், values மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. A 15 நாள்ல வேலையை முடிக்கிறாரு, B 20 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. எப்ப வேலை முடியும்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். குயிக். A வந்து 15 நாள்ல முடிக்கிறாரு, B 20 நாள்ல முடிக்கிறாரு. எப்ப அந்த வேலை முடியும்? என்ன ஆன்சர் வருதுங்க? சார் 60/7 வருதுங்க சார். 60/7 எல்லாத்துக்கும் அதான் வருதா? எஸ் சார். 16 7/60 7/60. 7/16 60 60 7/60 எல்லாத்துக்கும் அதான் வருதா? செக் பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். Yes sir, 7/60. ரைட், ஓகே. சரிங்க, நம்ம என்ன சொல்லிருக்கோம்? A can do a piece of work in 15 days னு சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 1/15. A is 1 day work is 1/15. B யோட 1 day work என்ன? 1/20. கரெக்ட்டா? ரைட். இதோட LCM என்னங்க? 15 20 என்ன வரும்? 60 இல்லையா? ரைட். இது என்ன பண்ணும்? மேலே கீழே எதால மல்டிப்ளை பண்ணும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். இத மேலே கீழே என்ன பண்ணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப பண்ணோம் அப்படினா 4/60 plus 3/60. So 7/60 இல்லையா? 7/60 அப்படிங்கிறது A plus B யோட 1 day work. கரெக்ட்டா? A plus B யோட 1 day work தான் என்னது? 7/60. நமக்கு என்ன வேணும்? A வும் B யும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப என்ன பண்ணனும்? 60/7 எழுதணுமா? 60/7. இப்ப பாருங்க, இத மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்தலாமா? இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கா?
மிக்சட் ஃபிராக்ஷனை மாத்தீங்கன்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா 56 ரிமைனிங் 4/7. 8 4/7 டேஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து அந்த வர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 8 4/7 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. புரியுதா? எஸ் சார். ரைட். எக்ஸாம் போலாமா? காப்பி பண்ணியாச்சா? சீக்கிரம் பண்ணிட்டு சொல்லுங்க. குயிக். சார் இந்த கடைசி ஸ்டெப் சொல்லுங்க சார். என்னங்க? 8 4/7. ஒண்ணு இல்ல 60/7 வருதுங்களா? 60/7 புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணிருக்கோன்னு? 60/7 புரிஞ்சிருச்சுங்களாங்க? சார் 8 4/7 சொல்லுங்க சார் மறுபடியும். அதாங்க கேக்குறேன். 60/7 புரிஞ்சிருச்சா எப்படி வந்துச்சுன்னு? அது புரிஞ்சுங்க சார். ஓகே ரைட். சரிங்க. ஒண்ணு இல்ல 60 7 ஆல் டிவைட் பண்றீங்க. சரிங்களா? 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும்? 56 ரிமைனிங் 4 இருக்குமா? இப்போ இந்த முன்னாடி மேல ஈவு வருதா? அந்த ஈவு தான் முன்னாடி எழுதி இருக்கும். சரிங்களா? மேல வரக்கூடிய நம்பர் இங்க எழுதி இருக்கும். இந்த ரிமைண்டர் இருக்கா? ரிமைண்டர் தான் இங்க ஃபிராக்ஷன்ல மேல இருக்கு. இந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் கீழ வரும். இதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தக்கூடிய மெத்தட். அதாவது தகாபின்னத்தை கலப்பு பின்னமா எப்படி மாத்துவோம்னா இப்படிதான் மாத்துவோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 3/2 இருக்குன்னு நீங்க 2 ஆல எவ்வளவு டைம் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்? 2 ஆல 3 எவ்வளவு டைம் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்? 1 டைம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 1/2 கரெக்ட்டா? 1/2 சரிங்க சார் புரிஞ்சுங்க சார். ரைட் ஓகே. ஆமாங்க சார். சரிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். A and B together can complete a piece of work. Sorry. A and B together can complete a piece of work in 15 days. A and B together can complete a piece of work in 15 days. A and B together can complete a piece of work in 15 days. A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 15 நாட்கள். A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார்கள். A and B together can complete a piece of work in 15 days. சரிங்களா? If B alone can do it in 20 days. If B alone can do it in 20 days. B மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். B மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். In how many days can A alone can complete the work? In how many days can A alone complete the work? In how many days can A alone complete the work? எனில் A மற்றும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் A மற்றும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான் क्वेश्चन. Sir, 5 days. இல்லைங்களே.
என்ன ஆன்சர் வருது? சார் 1/3 சார். இல்லையே, தப்பே. சரி, எப்படி போட்டீங்க? இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? A ஓடது தெரியும், B ஓடது தெரியும். கரெக்ட்டுங்களா? சோ என்ன பண்ணீங்க? 1/A 1/B கால்குலேட் பண்ணீங்க. A ஓட 1 ஹவர், B ஓட 1 ஹவர் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சீங்க. ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு? மியூட்ல போடுங்க. எக்கோ ஆகுது பாருங்க. A plus B ஓட டோட்டல் வொர்க் கொடுத்துட்டாங்க இல்லையா? A plus B ஓட டோட்டல் வொர்க் கொடுத்தாங்க. அது என்ன பண்ணலாம்? 1/A plus B ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/A plus 1/B. இதான் கரெக்ட் क्वेश्चन. கரெக்ட்டா? சோ A plus B ஓட 1 day work 1/15. A ஓட 1 day work எனக்கு தெரியாது. சோ 1/A ன்னு வச்சுக்கலாம். B ஓட 1 day work என்னங்க? 1/20. கரெக்ட்டா? இப்போ A ஓடது கண்டுபிடிச்சிடலாமா? சார் 1/60ங்களா? 1/60யா? அது 1 A ஓட 1 day work தான் 1/60. அப்ப A ஓட work என்ன? 60 days சார். 60 days. ஒன் டே work A வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 60 days. சரிங்களா? இப்ப பாருங்க, ஸ்கிரீன் வருமா? கணா கேக்குதா? 1/8 equal to 1/15 minus 1/20 வரும். கரெக்ட்டா? சோ என்ன வரும்? 4 minus 3 divided by 16 வரும். அப்படி பாத்தீங்கன்னா 1/60. 1/60 அப்படிங்கிறது என்னங்க? 1/A ஓட வேல்யூ 1/, அப்ப A ஓட வேல்யூ என்னங்க? 60 days. புரியுதா? A ஓடது 60 days. A can complete the same work எவ்வளவு நாள்ல? 60 days. இது புரியுதா எல்லாத்துக்கும்? கணா புரியுதா? ரைட், ஓகே. கொஞ்சம் ஹெவி ரெயின், மேபி நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா உடனே இன்டிமேட் பண்ணுங்க. சரிங்களா? பக்கத்துல இடி இடிக்கிறதுலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேக்குதா? அப்ப நான் சொல்றதை கவனிக்கல, அததான் கேட்டிருக்கீங்க. கரெக்டா? அப்படிதானே? அப்படி சொல்றீங்க. ரெயின் ஒண்ணுமே புரியல சார். என்னங்க புரியல? சார் எல்லா பக்கமே ரெயின், அதனால வாய்ஸ். ஓகே ஓகேங்க, ரைட். சரிங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே ரைட். சரிங்க, நெக்ஸ்ட் பாருங்க. A can do a piece of work in 4 days. A can do a piece of work in 4 days. B can do the same work in 5 days. B can do the same work in 5 days. C can do the same work in 10 days. A ஒரு வேலையை 4 நாட்களிலும், B அதே வேலையை 5 நாட்களிலும், C அதே வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார்கள். A ஒரு வேலையை 4 நாட்களிலும், B அதே வேலையை 5 நாட்களிலும், C அதே வேலையை 10 நாட்களிலும் முடிக்கிறார்கள் எனில் A, B, C இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? If find the time taken, time taken by A, B, C to do the work together. Find the time taken by A, B and C to do the work together. என்ன வருதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் क्वेश्चन ஒரு டைம் சொல்லுங்க சார். இங்க நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். ஆமாங்க, இங்கேயே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சோ சார், ஒரே நிமிஷம்.
A can do a piece of work in 4 days. கேக்குதா நான் பேசுறது? Yes, sir. A can do a piece of work in 4 days. B can do the same work in 5 days. C can do the same work in 10 days. Then find the time taken by A, B, and C to do the work together. Sir, 1/2/3 days. புரியலைங்க. 1 2/3. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. Sir, 1 9/11. 1 9/11 correct answer. Very good. 1 9/11 correct. எல்லாத்துக்கும் அதெல்லாம் செக் பண்ணுங்க. 1 9/11 correct. Yes, sir. எல்லாத்துக்கும் 1 9/11 days வருதா? Yes, sir. Yes, sir. Right, very good, super. சரிங்க, ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் சால்வ் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். 1/4 plus 1/5 plus 1/10 போடுறோம், அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாமே எந்த இடத்துல மேட்ச் ஆகும்? 20 ல மேட்ச் ஆகுமா? 4 வந்து 3 times போட்டீங்கன்னா 20, 5 வந்து 4 times போட்டீங்கன்னா 20, 10 வந்து 2 times போட்டீங்கன்னா 20. சோ டினாமினேட்டர் 20. அப்ப மேல என்ன ஆகும்? 5 plus 4 plus 2 என்ன வரும்? 11/20 இல்லையா? இது வந்து 1 day work. A plus B plus C யோட 1 day work 11/20. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு நல்ல வர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா 20 divided by 11 எழுதலாம். இது கம்ப்ளீட்டா எவ்வளவு டைம் டிவைட் ஆகும்? 1 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 9 இருக்கும். So 1 9/11 days. They can complete the entire work in 1 9/11 days. ஓகேவா? புரிஞ்சுச்சா? Yes, sir. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. Okay, sir. ஓகே. A and B can do a piece of work in 9 days. A and B can do a piece of work in 9 days. B and C can do the piece of work in 12 days. A and B and C can do it in 12 days. A and C can do the same job in 18 days. இண்டிவிஜுவலா இருந்துச்சு, இப்ப என்னன்னா எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. A plus B 9 days, B plus C 12 days, A plus C 18 days. சரிங்களா? இப்ப என்ன क्वेश्चन அப்படினா, in how many days will A B C can finish the work? A B C மூணு பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலை எத்தனை நாட்களில் முடியும்? இதான் क्वेश्चन. சரிங்களா? மூணு பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலை வந்து எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? போடலாமா? இது ட்ரை பண்ணுங்க.
ஏதாவது ஐடியா கிடைக்குதா எப்படி போடலான்னு? ஏதாவது ஐடியா கிடைக்குதா? சரிங்க, நானே சால்வ் பண்ற பாருங்க. இதுல எவ்வளவு ஏ இருக்குங்க? 2A 2 ஏ இருக்கு. எவ்வளவு பி இருக்கு? 2B 2C 2B 2B 2C கரெக்டா? 2A 2B. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 2A plus 2B plus 2C வரும் கரெக்டா? இப்போ இது எல்லாத்தோட 1 டே வரைக்கும் கால்குலேட் பண்ணலாமா? எல்லாத்தோட 1 டே வரைக்கும் ஆட் பண்ணலாமா? 1/9 plus 1/12 plus 1/18 எடுத்துக்கலாமா? கரெக்டா? இப்படி எடுக்கலாமா கூடாதா? Yes sir. ரைட் ஓகே. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு? 2A plus B plus C ஓட 1 டே வர்க் இருக்கு. 2 காமனா வெளிய எடுத்துட்டேன். 2 into A plus B plus C ஓட 1 டே வர்க். இப்போ இத சால்வ் பண்ணி இந்த 2 இங்க கீழ வந்துருமா? இங்க மல்டிபிள் இருக்கு, இங்க வரப்ப என்ன ஆகும்? டிவிஷன்ல வருமா? ரைட், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. A B C 3 பேர் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? அதான் क्वेश्चन. Sir 8 days. Very good, 8 days correct. Eight days கரெக்ட்டுங்க. என்ன பண்ணலாம்? 9 12 18 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 9 வந்து 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும்? 36. 12 வந்து 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா 36. 18 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 36 இல்லையா? அப்போ கீழ 36, மேல என்ன இருக்கும்? 3 plus 2, அப்போ மேல 9/46 இருக்கும் கரெக்டா? இங்க 2 into A plus B plus C ஓட 1 day work equal to 9/36 டிவைட் பண்ணா 1/4 இல்லையா? இந்த 2 இங்க வந்துச்சுன்னா என்ன வரும்? A plus B plus C ஓட 1 day work என்னவா இருக்கும்? 1/8 இருக்கும் கரெக்டா? A plus B plus C ஓட 1 day work 1/8 இருக்கும். அப்ப A plus B plus C can do a work in எவ்வளவு days? 8 days. 8 days. அவங்களோட 1 day work 1/8 அப்படினா அவங்க எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 8 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க கரெக்டா? இது வரைக்கும் ஓகேவா? அண்ணா இது புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க. என்னங்க இது புரிஞ்சா இல்லையா? Yes sir. ரைட் ஓகே சரிங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்க? யாருக்கா ஏதோ புரிஞ்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னு? நோ சார். சரி ஓகே சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுலயே क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா A alone can complete in how many days? In how many days A alone can complete the work அப்படினு சொல்லி நாட்களில் முடிப்பார் அப்படினு சொல்லி क्वेश्चन கேட்பாங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? B plus C is வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாருன்னு கேட்பாங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? வெரி குட் சூப்பர். A plus B plus C ஓடது தெரியும். இதுல என்ன பண்ணா போதும்? B plus C ஓட 1 day work A plus B plus C ஓட 1 day work 1/8 கரெக்ட்டா? இதுல B plus C ஓட 1 day work மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா B plus C ஓடது என்ன 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1/A கிடைச்சிருமா? எஸ் சார். ரைட். இப்போ A வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்லுங்க.
Sir, 4 days. 4 days, sir. 4 days. எவ்வளவு டேஸ்? 4 days. 4 days. 4 days. வெறும் 4 days. வெறும் 4 days. நல்லா செக் பண்ணி பாருங்க. -4 னு வருதுங்க சார். அதான் நான் 4 days. -4 வருதா? இங்க பாருங்க 8 12 இருக்கு. இப்போ இதுக்கு LCM என்ன எடுப்பீங்க? 24 எடுப்பீங்களா? 8 வந்து 3 days போட்டீங்கன்னா 24 வரும். 12 வந்து 24 sir. 4 வரும். அப்போ 3 minus 2 divided by 24 வரும். அப்ப ஆன்சர் என்ன? 1 by 24 sir. அப்போ A can do a piece of work in 24 days. 24. எப்படி 4 வரும்? சார் நாங்க 8 - 12 னு போட்டோம். என்னங்க புரியல? 8 - 12 ன்னு எடுக்க கூடாது, அது தப்பு. இது எடுத்தங்காட்டி எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 1 day ஒர்க் வச்சு மட்டும் தான் நம்மளால கால்குலேஷனே போட முடியும். மத்த எதை வச்சு போட்டாலும் ஆன்சர் வராது. 1 day ஒர்க். ஓகேவா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? 8 - 12 எடுக்க முடியாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா 1 day ஒர்க் வச்சு மட்டும் தான் போட முடியும். ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படிங்கறத வச்சு மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? என்னங்க சத்ததிவே காணோம்? Yes sir. ரைட், ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes sir. ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணுங்க. A can do a certain job in 12 days. A can do a certain job in 12 days. A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. A can do a job in 12 days. B is 60% more efficient than A. A ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். சரிங்களா? A வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். A ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. B என்பவர் A ஐ விட 60% திறமையானவர். B என்பவர் A ஐ விட 60% திறமையானவர். B என்பவர் A ஐ விட 60% திறமையானவர். சரிங்களா? B என்பவர் A ஐ விட 60% திறமையானவர். How many days B alone take to do the same job? How many days B alone take to do the same job? எனில் B மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் B மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் B மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான் क्वेश्चन. சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எப்படி சால்வ் பண்ணலாம்? Percentage days கன்வர்ட் பண்ணலாம். பர்சன்டேஜ் வந்து டேஸா கன்வர்ட் பண்ணுமா? சரி, ஓகே. பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. A can do a piece of work in 12 days ன்னு சொல்லிட்டாங்களா? Yes. ஒரே நிமிஷம். A வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவார் இல்லீங்களா? A வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவர் வந்து B ஐ கம்பேர் பண்றப்ப அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் எஃபிஷியன்ட் சொல்றாங்க? B is 60% efficient than A. A வை விட B என்ன பண்றாரு? 60% more efficient னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இப்போ இதோட என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு டைம் கொடுத்திருக்காங்களா? வர்க்கோட எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்களா? Work efficiency.
work efficiency கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா work தான் கொடுத்திருக்காங்க ஆனா நமக்கு என்ன வேணும் டைம் வேணும் a ஓடது மட்டும் தான் டைம் இருக்கு b ஓடது டைம் இல்ல இல்லையா a ஓடது மட்டும் தான் டைம் இருக்கு b ஓடது டைம் இல்ல work efficiency கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க a 100% வேலை செய்வார் அப்படினா b எவ்வளவு percentage வேலை செய்வார் 60%. more efficient than a அப்போ a வே 100% அப்போ b 160 சரிங்களா a வை விட b வந்து 60% அதிகமா வேலை செய்வார் சரிங்களா அப்போ a 100% அப்படினா b வந்து 160 சரிங்களா இப்போ இத சால்வ் பண்ணுங்க என்ன வருது கொஞ்சம் மியூட்ல போடுங்க எக்கோ ஆகுது பாருங்க மியூட்ல போடுங்க a b ஓட work ratio என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5:8 சரிங்களா a is to b ஓட work ratio 5:8 அப்ப அவங்களோட டைம் ரேஷியோ என்னவா இருக்கும் 8:5 கரெக்ட்டா 8:5 தான் அவங்களோட டைம் ரேஷியோ சரிங்களா ரைட் 8:5 அவங்களோட டைம் ரேஷியோ ஆல்ரெடி a வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு தெரியும் 12 days நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் 8x 5x ன்னு எடுப்போமா சோ 8x equal to 12 days அப்படினு எடுத்தீங்கன்னா x equal to என்ன வரும் 12/8 ன்னு வருமா that means x equal to என்ன கிடைக்கும் 3/2 ன்னு கிடைக்கும் இல்லையா x equal to 3/2 ன்னு இருக்கும் அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அதாவது இந்த இடத்துல 5x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா 5x equal to 5 into 3/2 ன்னு இருக்கும் that is 15/2 daysல அவர் என்ன பண்ணுவார் கம்ப்ளீட் பண்ணுவார் கரெக்ட்டா (15/2 days அது இன்னும் எப்படி எழுதலாம் 7 1/2 days ன்னு எழுதிக்கலாமா இது ஒரு மெத்தட் சரிங்களா இது புரியுதா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நார்மலா ரேஷியோவை 8x 5x ன்னு எழுதுவோம் 8x வந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு 12 days 8x அப்படிங்கிறது 12 ன்னு தெரியும் இல்லையா a வந்து 12 நாள்ல முடிச்சிருவாரு சோ 8x = 12 ன்னு எடுத்துக்கலாம் x ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிடலாம் அத கொண்டு போய் இங்க ஃபைல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போதுமா பத்த கொஞ்சம் மியூட்ல போடுங்க தயவு செஞ்சு என்னமா 13/2 சார் 13/2 எதுமா 13/2 சார் 5 into x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்ல சார் ஆமாமா 5 into x x ஓட வேல்யூ 3/2 ஆமா அப்போ 5 into 3 15 தானமா 5 into 3 15 தானங்க எஸ் சார் 15/2 சரிங்களா 7 1/2 ன்னு வரும் சரிங்களா இது ஒரு மெத்தட் அப்படி இல்லனா இன்னும் நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லி கொடுத்தோமா விகிதாச்சாரம் இது வந்து ஒரு ரேஷியோ இதுல 21 வந்து a அப்படினா 21 இந்த ஈக்குவலா இருக்கும் b வந்து எனக்கு தெரியாது 8:5 க்கு ஈக்குவல் ஆனது இதுல 21 அத x ன்னு வெச்சுக்கலாம் இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னாலும் நம்ம என்ன படிச்சிடலாம் கண்டுபிடிச்சலாம் 5 into 21 equal to 8 into x அப்படினு சொல்லி போடலாம் சரிங்களா 21 இல்ல 12 days கரெக்ட்டா 12 days இத டிவைட் பண்ணீங்கனா இது 2 டைம்ஸ் போகும் இது 3 டைம்ஸ் போகும் இங்க என்ன இருக்கும் x equal to 15/2 அப்படினு சொல்லி வரும் சோ x equal to நம்ம என்ன பண்ணிக்கலாம் 7 1/2 days அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் இப்படியும் சால்வ் பண்ணலாம் அந்த சம்ம ஓகேவா புரியுதா எஸ் சார் ரைட் சரிங்க நெக்ஸ்ட் சம் போலாமா இந்த சம் புரியுதா எல்லாத்துக்கும் சத்தத்தீவே காணோம் புரியுதா புரியலையா Yes, sir. ரைட் ஓகே சரிங்க நெக்ஸ்ட் பாருங்க a can do a piece of work in 21 days கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு கிளாஸ் போகும் சரிங்களா உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பதான் சால்வ் பண்ணுவீங்க பேசாம உட்கார்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால சம் சால்வ் பண்ணவே முடியாது சரிங்களா நான் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க ஏதோ போடுற மாதிரி இருக்கும் ஈவன் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சம் கவனிக்கணும்னு உட்கார்ந்தா கூட சைலண்டா உட்கார்ந்தீங்கன்னா போட முடியாது சோ அதனால அப்பப்ப கேக்குறப்ப பதில் ஈஸியா போட முடியும் சரியா ரைட் a can do a piece of work in 21 days a வந்து ஒரு வேலையை 21 நாள்ல முடிக்கிறார் சரிங்களா is 40% more efficient than a ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கிறார் b என்பவர் a விட 40% திறமையானவர் b என்பவர் a விட 40% திறமையானவர் then find how many days need to complete the b alone then find how many days need to complete the same job by b alone b மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதான் क्वेश्चन b alone
can complete the piece of work in how many days? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். சார் தமிழ்ல ஒரு டைம் கொஸ்டின் சொல்லுங்க இன்னொரு டைம். ஏ ஒரு வேலையை 21 நாட்களில் முடிப்பார். ஏ ஒரு வேலையை 21 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% அதிகம் திறமையானவர். பி ஆனவர் ஏயை விட 40% திறமையானவர். பி ஆனவர் ஏயை விட 40% திறமையானவர் எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? Sir, 3. இல்லையே. Fifteen days, sir. 15 days, very good, correct. 15 days, correct. Fifteen days, sir. 15 days, very good. 15 days, correct. 15. எல்லாத்துக்கும் 15 days வருதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? பி வந்து 40% மோர் எஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். அப்போ ஏ வந்து 100%, பி 140 எடுத்துக்கலாம் இல்லைங்களா? டிவைட் பண்ணீங்கன்னா 5 இது உங்களோட 5:7. அப்போ டைம் என்னவா இருக்கும்? 20. 7:5 இருக்குமா? 5. Yes, sir. 7:5 கரெக்ட்டா? ரைட். அப்ப என்ன பண்ணலாம்? 7:5 double is to 21:x ன்னு எடுத்துக்கலாம். X equal to 7 into x equal to 5 into 21. 105. Yes, 105 இல்ல 15. 15 days. ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. A is twice as good a workman as B. A is twice as good a workman as B. ஓகேவா? A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். A is twice as good a workman as B. And together they finish a piece of work in 18 days. And together they finish a piece of work in 18 days. இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள். A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். A is twice as good as a workman as B, and together they finish the piece of work in 18 days. In how many days? In how many days will A alone finish the work? In how many days will A alone finish the work? A is twice as good a workman as B, and together they finish a piece of work in 18 days. In how many days will A alone finish the work? A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள். இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள்.
எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சார் 12 days. 12 days. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. இதுவும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒர்க் தான் இருக்கு. கரெக்டா? ஒர்க் ரேஷியோ தான் இருக்கு. நம்ம இதையும் என்ன பண்ணணும்? டைமா மாத்தி தான் சால்வ் பண்ணணும். சார் 9 days. 9 days. 9 days இல்லைங்களே. சரி, நானே சால்வ் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்கோம் கொஸ்டின்ல? A is twice as good a workman as B அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? A is to B இவங்களோட ஒர்க் ரேஷியோ நம்ம கொடுத்திருக்காங்க. A வந்து B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். 2:1 ன்னு வச்சுக்கலாம். இவர் 1 அப்படின்னா இவர் 2 இருப்பாரு இல்லையா? ரைட். இப்போ நமக்கு டைம் வேணும். டைம் என்னவா எடுத்துக்கலாம்? 1:2 ன்னு எடுத்துக்கலாமா? டைம் ரேஷியோ 1:2. வேற என்ன சொல்லிருக்காங்க? 18 days ரெண்டு பேரும் சேர்ந்து இருவரும் இணைந்து அந்த வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள். Together they can finish the piece of work in 18 days. அப்ப இவங்களோட டைம் ரேஷியோ நமக்கு தெரியும். ஒருத்தர் வந்து 1x, இன்னொருத்தர் வந்து 2x இல்லையா? A வந்து 1x டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, இவர் 2x டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்போ 1/x plus 1/2x ன்னு எடுத்துக்கலாமா? இவங்களோட 1 day ஒர்க் வந்து 1/x ஆ இருக்கும், இவங்களோட 1 day ஒர்க் வந்து 1/2x ஆ இருக்குமா? கரெக்ட்டா? Equal to they can finish the piece of work in 80 days. So 1 day work 1/18. அவ்வளவுதாங்க விஷயம். இப்போ இத சால்வ் பண்ணீங்க, x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். இது புரியுதா எல்லாத்துக்கும்? ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒர்க் ரேஷியோ 2:1. டைம் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறோம் 1:2. நமக்கு ரேஷியோ இருந்தாலே தெரியும் x அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லையா? சோ x is to 2x ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து அவங்களோட 1 day work எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1/x plus 1/2x ன்னு போட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவங்களோட டோட்டல் ஒர்க்கோட 1 day ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்குமா? சோ 1/18 எடுத்துக்கலாமா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்ன வருது? என்னங்க என்ன வருது ஆன்சர்? சார் ஒர்க் எஃபிஷியன்சி ரேஷியோ பாருங்க சார், 1:2 தானே சார் வரணும். அவர் ஒரு மடங்குன்னா இவர் 2 மடங்கு இல்லைங்க சார்? கொஸ்டின்ல என்னங்க சொல்லிருக்காங்க? A B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். A B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்ப A தானே அதிகம், B தானே கம்மி. அதானே வர்க். எஸ் சார், B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்போ A தான் அதிகமா வரும், B கம்மியா வரும். அது வந்து வர்க் ரேஷியோ. டைம் தான் மாறும். 27 days. 27 days கரெக்ட். 27 days. சார் நான் அப்படியே தலைகீழா எடுத்துட்டேன். கரெக்ட் தான் சார். क्वेश्चन சரியா பார்க்கல. ஓகேங்க, ஓகே ஓகே.
27. இதை சால்வ் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன வரும்? 27 வரும் இல்லையா? அதாவது டோட்டலா 2x, சோ மேல 2 + 1 3 ஈக்குவல் டு 1/18 வரும் இல்லையா? இங்க 2 இருக்கு, இதை டிவைட் பண்ணீங்கன்னா 9, சோ x ஈக்குவல் டு 27. அவ்வளவுதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 27 வந்துரும். இந்த சம் ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இந்த சம் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ரைட், ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணுங்க. A can do a piece of work in 80 days. A can do a piece of work in 80 days. A என்பவர் ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். A என்பவர் ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். A can piece of work in 80 days. A என்பவர் ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். He works at it for 10 days. He works at it for 10 days. He works at it for 10 days. And then B alone finish the remaining work in 42 days. And B alone finish the remaining work in 42 days. அவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு A வந்து ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். A ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு மீதமுள்ள வேலையை B 42 நாட்களில் முடிக்கிறார். மீதமுள்ள வேலையை B 42 நாட்களில் முடிக்கிறார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு மீதமுள்ள வேலையை B 42 நாட்களில் முடிக்கிறார். In how much time will A and B working together finish the work? In how much time will A and B working together to finish the work? In how much time will A and B working together to finish the work? எனில் A மற்றும் B இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலை எவ்வளவு நேரத்தில் முடியும்? எனில் A மற்றும் B இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலை எவ்வளவு நேரத்தில் முடியும்? என்ன ஆன்சர் வருது? எப்படி போடுறீங்க? சரி, ஓகே. A வந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? 10 நாள் சொல்லிருக்காங்களா? அவர் வந்து டோட்டலா 80 டேஸ். சோ எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கலையா? அவர் வந்து 1 day work 1/80 இல்லையா? 10 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்பனா அவர் எவ்வளவு வரை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு?
1/8 part 8ல ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 7/8 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கும். கரெக்ட்டா? இந்த 7/8 ஆஃப் 8 பார்ட் ஆஃப் ஒர்க் தான் 42 டேஸ்ல பி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இதான் விஷயம் இல்லையா? ரைட். சரிங்க. இப்போ நல்லா கவனிங்க. நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கங்க. ஏவோட 1 டே ஒர்க் என்ன? ஏவோட 1 டே ஒர்க் என்னங்க? 1/80. 1/80. சரிங்களா? ஏவோட 1 டே ஒர்க் 1/80. இவர் எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு? 10 days. 10 10 days. days. நல்லா பாருங்க. 1 டே ஒர்க் அது கூட என்ன பண்ணிருக்கேன்? எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத மல்டிபிள் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? 1 டே ஒர்க் அது கூட எவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு? 1/80 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி இவரோட 1 டே ஒர்க் வந்து 1/80. இவர் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காரு? 10 days. 10 days பிளஸ் ரிமைனிங் ஒர்க் யார் கம்ப்ளீட் பண்ணிருக்கா? B. B யோட 1 டே ஒர்க் என்ன? 1/42. 1/42. 1/42 தான் B யோட 1 டே ஒர்க்கா? நல்லா படிச்சு பாருங்க. அவரால அந்த வேலையை 42 நாள்ல முடிக்க முடியாது. மீதி இருக்க வேலையை தான் ஒரு 42 நாள்ல முடிச்சிருக்காரு. கரெக்டா? மீதமுள்ள வேலையை B 42 நாட்களில் முடித்தார். The remaining work will be finished by B in 42 days. ரிமைனிங் ஒர்க் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு? 42 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. கரெக்ட்டா? அப்போ Yes, B வந்து sir. B யோட கெபாசிட்டி நமக்கு தெரியுமா? அதானே क्वेश्चनலயே கேக்குறான். B வந்து Yes, எவ்வளவு sir. நாள்ல இந்த வேலையை தனியா முடிப்பாரு? அதானே क्वेश्चनலயே கேக்குறான். அதான் கேக்குறானா? இல்ல A and B ரெண்டு பேரும் ஒண்ணா வர்க் பண்ணி எப்ப சேர்ந்து. முடிப்பீங்கன்னு கேக்குறாங்களா? சரி ஓகே. B யோட கெபாசிட்டி நமக்கு தெரியுமா? இந்த சம்ல B யோட கெபாசிட்டி நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப 1/B ன்னு வெச்சுக்கங்க. இவர் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காரு? 42 நாள். 42 நாள். நல்லா பாருங்க. A வந்து 1 டே ஒர்க் 1/80 எவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு? 10 நாள் வேலை செஞ்சாரு. B யோட 1 டே ஒர்க் எனக்கு தெரியாது. சோ நான் 1/B ன்னு வெச்சிட்டேன். அவர் எவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு? 42 நாள் வேலை செஞ்சாரு. இப்போ இவர் 10 நாள், இவர் 40. Sir, voice break கேக்கலைங்க sir. Sir, voice break. சார் லைவ்லயே இல்லம்மா, போஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. ரைட். இப்போ நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்க சார். சார் கவிதக்கா திரும்ப Yes, இதாயிடுச்சு. sir. நான் பேசுறது கேக்குதுங்களா?
சார் விட்டு விட்டு கேக்குதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சரி ஓகே. இப்ப கிளியரா இருக்கா? இப்போ எஸ் சார். அதே மாதிரி தான் இருக்கா? நோ சார் கேக்குதுங்க. சரிங்க ஓகே ரைட். சரிங்க நல்லா பாருங்க. ஏ வந்து ஒரு நாள்ல ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்னா 1/8 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அவர் 10 நாள் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் யார் ஒர்க் பண்றா? பி வந்து ரிமைனிங் ஒர்க் 42 நாள் வேலை பண்றாரு. சரிங்களா? இப்ப அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சா இல்லையா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதா? எங்களுக்கெல்லாம் நோ கேக்குது சார் எனக்கு கேக்குது. என்னங்க? சார். ஒரு சிலருக்கு தான் பிரேக் ஆகுதுங்க சார். எங்களுக்கெல்லாம் அப்போ அங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாவும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். அதனாலதான் அந்த பிரச்சனை வருது. சரிங்களா? ரைட். சரி பாருங்க. கம்ப்ளீட் ஆன ஒர்க்கை நம்ம என்ன எடுப்போம்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரிங்களா? கம்ப்ளீட் ஆன ஒர்க்கை என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு 1 சொல்லி எடுப்போம். ஓகேவா? முடிஞ்ச வேலையை 1 எடுப்போம்னு சொன்னா அதான் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா B யோட ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வருதுன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா B யோட ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வருதுன்னு சொல்லுங்க. B என்ன வருதுங்க? One 81/22. 42 சார். 42. இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணுங்க. Sir, 6. என்ன வருதுங்க? 6, sir. 6 இல்லைங்களே. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. Sir, 36 4/3. 30
Sir, 38. ஒரே நிமிஷங்க. சரிங்க, ஓகே, ஒண்ணு இல்ல. இங்க கரண்ட் ஆஃப், பவர் ஆஃப், சரிங்களா? நம்ம யூபிஎஸ் இன்ஸ்டிடியூட்டோட யூபிஎஸ் பேக்கப்ல தான் 1 மணி நேரமா எல்லா பக்கமே ரெயின்னால அப்படிதாங்க. ஓகே, ரைட். நான் இப்பதான் கவனிச்சேன், யூபிஎஸ் ஓடிட்டு இருக்கு, சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு, சரிங்களா? சோ என்ன பண்ணலாம்னா கிளாஸ் வந்து இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கண்டினியூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சேர்ந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஸ் கிளாஸ் எப்ப இருந்தாலும் கிளாஸ் கண்டிப்பா 8:30 or 8:45 வரைக்கும் தான் இருக்கும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? ரைட், சரிங்க, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. Thank you, sir. தேங்க்யூ. அதுல ஒருத்தங்களுக்கு ஹோஸ்ட் மாதிரி இருக்கு, அனு விவேக், உங்களுக்கு ஹோஸ்ட் மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எண்ட் மீட்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஏன்னா சிஸ்டம் ஆஃப் ஆனதுனால ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. எண்ட் மீட்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கேட்கும், அது கொடுத்துருங்க.